ശ്ലോകം 41. തദാപി മമദാവർത്തേ മോഹഗർത്തേ നിപാതിതാ മഹാമായാ പ്രഭാവേന സംസാരസ്ഥിതികാരിണ. ஏகனும் நித்தியனும் ஆனந்த ஆத்மகனுமாயிருக்கிற ஆத்மாவுக்கு நான் மித்திரமாக்கும், நான் துக்கியாக்கும் இப்படின்னெல்லாம் தோண வைக்கிற சரீரம் தொடங்கின உபாதிகளோடு அந்த ஒரு போஷிப்புக்காயிட்டாக்கும் மகாமாயா பிரபாவம் உண்டாகிறது. மாதாபிதாக்களுக்கு புத்திரர்களை சம்பந்திச்ச எந்த விதமான ஒரு ஆங்ஸைட்டியும் இல்லைனா, பாசமே இல்லைனா அந்த குழந்தைக்கு எப்படி ஆக்கும்? ஸ்தன்யம் கொடுப்பல ஒரு அம்மை குழந்தைகிட்ட பாசம் இருக்கிறதுனாலே ஆக்குமே ஸ்தன்யம் கொடுக்கறது. இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது பின்ன எப்படி ஆக்கும்? இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம வரத்தையாக்குமே சம்சார சேதம் நடக்கிறது, விரக்தி அப்படிங்கிறது உண்டாகிறது. அதனால சம்சார ஸ்திதி பாலனத்துக்கு வேண்டிட்டாக்கும் மகாமாயை தன்னோட பிரபாவத்தால மனுஷால இப்படியெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளாயிட்டு மாத்தி இருக்கா. ததா அபி மமதாவர்த்தே மோககர்த்தே நிபாதிதாக மகாமாயா பிரபாவேன சம்சார ஸ்திதிகாரிணः. ததாபி மமதாவர்த்தே மோககர்த்தே நிபாதிதாக மகாமாயா பிரபாவேன சம்சார ஸ்திதிகாரிணः. மனுஷாளுக்கு விசேஷமான புத்தி இருக்கு. இந்த காணற பிரபஞ்சமும் நம்மளோடு இந்த சரீரமும் நசிக்க கூடினதாக்கும் அப்படின்னு தெரியறதுக்கான புத்தி இருக்கு. நசிக்க கூடின இந்த விஷயத்திலேயெல்லாம் மனசை கொண்டு வச்சானா துக்கம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியறது. நசிக்காத பிரம்மத்துல கொண்டு மனசை லயிப்பிச்சானா ஆனந்தம் மட்டும்தான் உண்டாகும். அதுக்கப்புறம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாது அப்படிங்கிறதும் தெரியறது. ஆனா இந்த ஒரு பகுத்தறிவு எல்லா மனுஷாளுக்கும் ஒன்றும் இல்லை. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரயர். அதுலேயும் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவத் யாத்திரை நடத்துகிற மனுஷ ஜென்மம் அப்படின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப ரயர். மனுஷாளாயிட்டு பிறந்தா மட்டும் பத்தாது, பட்சிகள் பிறக்கிறது, மிருகங்கள் பிறக்கிறது, மனுஷாலும் பிறக்கிறா, புழுக்களும் பிறக்கிறது, ஈயும் பிறக்கிறது, எறும்பும் பிறக்கிறது. மனுஷாளா பிறந்தா மட்டுமே அது நம்மளை மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்காது. மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிறது விசேஷால் இருக்கிற ஒரு புத்தியாக்குமே. அந்த புத்தியை யூஸ் பண்ணி பகவத் யாத்திரை நடத்தணும். பகவத் யாத்திரை நடத்துறதுன்னா பகவானை தேடிண்டு ரோடு ரோடா போறதுன்னு அர்த்தம் கிடையாது. பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு உத்வேகம் மனசுல உண்டாகணும், பகவத் சிந்தனை மனசுல உண்டாகணும். இந்த காணறதெல்லாம் அழியக்கூடியதாக்கும் அப்படிங்கிற நினைப்புண்டாகணும். ஜெனிச்சானா மரணம் அப்படிங்கிறது உறுதியாக்கும் அப்படிங்கிற புத்தி உண்டாகணும். அழிய போற இந்த சரீரத்துக்கிட்ட அளவுக்கு மீறின ஆசக்தி உண்டானா அதுவும் துக்கத்தை தரக்கூடிய விஷயமாக்கும் அப்படிங்கிற ஞானம் உண்டாகணும். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் பிரம்மத்திலிருந்து வந்த ஜீவனாக்கும் அப்படின்னும் திரும்ப அந்த ஜீவனை பிரம்மத்துல கொண்டு போய் லயிக்க வைக்கணும் அப்படின்னும் தெரிஞ்சுண்டு பகவத் யாத்திரை நடத்துறவா அப்படி இருக்கிற மனுஷா ரொம்ப ரொம்ப கம்மிதான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. மகாமாயை மனுஷாளோடு இந்த புத்திய மழுங்கடிச்சிடும்.
விவேக புத்திய யோசனை பண்ண விடாம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ சௌக்கியங்களுக்கு பின்னாலேயும் ஓடுறதுக்கு தூண்டிவிடும். காரு பெங்களா சொகுசான வாழ்க்கை இதெல்லாமாக்கும் உண்மை அப்படின்னு தோண வைக்கும். இந்த சரீரமாக்கும் நான் அப்படிங்கிற போதம் உண்டாக்கும். ஆக்சுவலாயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனாக்கும் நான் அப்படின்னாக்கும் நம்ம நினைக்கலாம். இந்த ஜீவனோட உறவிடம் உல்பவஸ்தானம் அப்படிங்கிறது பிரம்மமாக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதை நினைக்க விடாம மாயை ஆக்டிவேட் ஆகிறது. மனுஷாளுக்கு புத்திரர்கள் கிட்ட இருந்து பலவிதமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு புத்திரர்களுக்கு பலவிதமான பரிபாலனமும் பண்றா. குழந்தைகள் கிட்ட அளவுக்கு மீறின பாசத்தை காட்டி அந்த குழந்தைகள் ஃபியூச்சர்ல நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கூட்டிட்டு குழந்தைகளை வளர்த்துறா. இருந்தா கூட இந்த மனுஷாளுக்கு புத்திரர்களை பாலிக்கிறதுக்காக எப்படி அவ இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு பிரயத்னம் பண்றாளோ அதே மாதிரி மோட்சத்துக்காயிட்டும் பிரயத்னம் பண்ணறதுக்கு அவளுக்கு சாதிக்குமே. ஆனா மாயை அப்படிங்கிறது அதை மறைச்சிடுறது. மகாமாயையோட சாமர்த்தியத்தால சம்சார பிரவாகத்தை புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ கண்டினியூஸ் ஆயிட்டு வச்சுக்கிறதுக்காயிட்டு மோக குழியில கொண்டு போய் நம்மளை குதிக்க வைக்கிறோம். மாயா வைபவத்தாலேயாக்கும் விரக்தி பாவம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு உண்டாகிறது இல்லை. நிறைய நிறைய சுகங்கள் அப்படிங்கிறது சுகத்தை தேடிட்டு போற நமக்கு கிடைக்கிறது துக்கமாக்கும் அனுபவம் ஆயிட்டு வருது. சம்சார ஸ்திதிய பண்ணற பகவானோட மாயையால மூடப்பட்டு சூக்ஷ்ம ஞானத்தை மனுஷா பிராபிக்கிறது இல்லை. அந்த சூக்ஷ்ம ஞானம் பிராபிக்காம இருக்கிறதுக்கு காரணம் மாயாதேவியோடு இந்த மாயா சக்தியாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுறது. ததா அபி அப்படி எல்லாமாக்கும்னா கூடியும் மகாமாயா பிரபாவேனா மகாமாயையோட சாமர்த்தியத்தால மமதாவர்த்தே மமதை அப்படிங்கிற அந்த படுகுழியில மோககர்த்தே மோகமாயிருக்கிற படுகுழியில நிபாதிதாக கம்ப்ளீட் ஆயிட்டு விழுந்துட்டு சம்சார ஸ்திதிகாரினக சம்சார ஸ்திதிய செய்யறவாளாயிட்டு மனுஷா மாறிடுறா. சாப்பிடணும், தூங்கணும், பொழுதுபோக்கணும் இப்படின்னு லைஃப் போயின்னு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம் 42 தன்னாத்ர விஸ்மய காரியோ யோக நித்ரா ஜகத்பதே மகாமாயா ஹரே செய்த தயா சம்மோஹ்யதே ஜகத். ராஜாவோடு முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இப்போதாக்கும் கிடைச்சிருக்கு. அதனால ஆச்சரியப்பட்டுட்டு மகாராஜா இப்படி நிக்கிறத பார்த்துட்டு மகர்ஷி சொல்றார், இந்த மகாமாயை ஜெக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரகனா இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு கூடியும் மோகஹேதுவாயிட்டு தீர்ந்திருக்கா. யோக நிதிரையா இருக்கிற மகாமாயா தேவி மகாவிஷ்ணுவை கூடியும் மோகிப்பிக்கிறா. அதனால ஹே ராஜசிரேஷ்டா நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். தது ந அத்ர விஸ்மயः காரியः யோக நித்ரா ஜகத்பதேஹ மகாமாயா
ஹரேஹே ச ஏதது தயா சம்மோஹ்யதே ஜகத் தன்னாத்ர விஸ்மய கார்யோ யோக நித்ரா ஜகத்பதே மகாமாயா ஹரேச்சைத தயா சம்மோஹ்யதே ஜகத். ஒரு சில புக்ல தன்னாத்ர விஸ்மய கார்யோ யோக நித்ரா ஜகத்பதே மகாமாயா ஹரேரேஷா தயா சம்மோஹ்யதே ஜகத். மகாமாயா அப்படின்னா மாயா சக்தி, ஜகத்பதேஹே ஹரேஹே லோகநாதனாய் இருக்கிற விஷ்ணுவோடு யோக நித்ரா யோக நித்ரையாக்கும் இந்த மாயை, தயா ஏதத் ஜகத் அந்த மகா மாயையால இந்த ஜகத்து முழுவனும் இந்த பிரபஞ்சம் முழுவனும் சம்மோஹ்யதே நன்னா மோகிப்பிக்கப்படுறது, அட்ராக்ட் செய்யப்படுறது. தது அதனால அത്ര விஸ்மயா ந காரியம் இந்த மோகத்துல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை ராஜாவே அப்படின்னு சொல்றார் முனி. மகாமாயை அப்படின்னு சொல்றது இந்த பிரபஞ்சநாதனாய் இருக்கிற மகாவிஷ்ணுவோடு யோக நிதிரையாக்கும். அந்த மகாமாயையால இந்த பிரபஞ்சம் முழுவதும் அட்ராக்ட் செய்யப்படுறது. அதனால நீங்கள் இந்த மோகத்துல ஆச்சரியப்பட வேண்டாம். மகாமாயையால இந்த பிரபஞ்சம் முழுவதும் அட்ராக்ட் செய்யப்படுறது. அதனால உங்களுக்கு இருக்கிற இந்த அட்ராக்ஷன் குடும்பத்து மேலேயும் ராஜ்யத்து மேலேயும் பிரஜைகள் மேலேயும் இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அதுல உங்களுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் தேவையில்லை. இந்த மகாமாயை ஆதிபராசக்தியாய் இருக்கிற பகவதி, ஜெகல்பதியாய் இருக்கிற விஷ்ணுவோடு யோக நிதிரையாக்கும். இந்த ஆதிபராசக்தியால இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாயா சக்தியால இழுக்கப்படுறது. ஞானம் இருந்துட்டும் அஜ்ஞானிகளாயிட்டு நடந்துட்டு இருக்கோம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடக்கிறோம். எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் அறிவு இருக்கே இருந்தும் புத்திரன் மனைவி ராஜ்யம் இப்படிங்கிறதுல எல்லாம் எனக்கு மமதை எப்படி உண்டாய் வந்தது அப்படின்னு நீங்கள் அதிசயப்பட்டுட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மோகப்படுத்துறது அப்படிங்கிறது மாயையோடு ஒரு அதிசயமான ஒரு சக்தியாக்கும். யோக நித்ரை அப்படிங்கிறது சமோகுண பிரதானமாயிருக்கிற சக்தியாக்கும் அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 43. ஞானிநாமபிச்சேதாம்சி தேவி பகவதேஹி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞான வைராக்கியம் இப்படியெல்லாம் இருக்கிற குணங்கள் இருக்கிற தேவி மகாமாயா தேவி ஞானிகளோட ஹிருதயத்தை கூடியும் பலமாயிட்டு அட்ராக்ட் பண்ணி மோகத்துக்கு அடிமைப்படுத்துறா.
ज्ञानिनाम् अपि चेदांसि देवी भगवती हि सा बलाद् आगृह्य मोहाय महामाया प्रयच्छति ज्ञानिनामपि चेदांसि देवी भगवती हि सा बलादागृह्य मोहाय महामाया प्रयच्छति सा அந்த அவள் அந்த மாயாதேவி பகவதி ஐஸ்வர்யங்கள் தொடங்கின 6 குணங்கள் இருக்கிற பகங்கள் இருக்கிற பூர்ணையாயிருக்கிற தேவி மகாமாயாதேவி மகாமாயாதேவி ஞானினாமவி விசேஷ ஞானத்தோடு கூடியிருக்கிற யோகிகளோடு மனச கொடியும் சஞ்சலப்படுத்துறா சேதாம்சி அந்த கரணங்களை பலால் ஆகிருஷ்யா ஸ்வசாமர்த்தியம் காரணமாயிட்டு மாயாதேவியோட சாமர்த்தியம் காரணமாயிட்டு പിടിച്ചു വലിച്ചിഴുത്ത് മോഹായ പ്രയച്ഛതി മോഹവലയില വിഴുത്തറ സന്യാസി ജീവിതം പോരും அப்படின்னு சொந்தக்காரையும் பந்துக்களையும் மித்திரங்களையும் எல்லாம் நிகழ்த்தி வச்சு எனக்கு இனி இந்த லௌகிக சுகபோகங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பகவானிலேயே மனசை கொண்டு சரணடைஞ்சு நிற்கிற யோகிகளோடு மனசை கொடியும் ஆட்டி படைக்கிறா இந்த மாயாதேவி. சூக்ஷ்ம ஞானிகளோடு மனசையே இப்படி ஆட்டி படைக்கிறா அப்படின்னாக்கா சாதாரண ஜனங்களோட காரியத்தை சொல்லவா வேணும்? விசேஷ ஞானங்கள் இருக்கிற பகவத் தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவாளோடு மனச கொடியும் ஆட்டி படைக்கிற மாயாதேவி. அத்வைத ஞானம் இருக்கிறவாளுக்கு பகவத் தத்துவம் தெரிஞ்சவாளுக்கு அவளோட மனச கொடியும் இந்த லௌகீக சுகங்களுக்கு இழுத்துண்டு வரா மாயாதேவி. அப்படி இருக்கிறத துவைத பாவம் இருக்கிற சாதாரண ஜனங்களோட நிலைமை என்னவாக்கும்? அதனால உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லலே, அது சாதாரண ஞானம்தான். பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உரகங்களுக்கும் எல்லாம் இருக்கிற ஞானம். விசேஷால் ஞானம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. யோகிகளுக்கு இருக்கிற பகவத் தத்துவத்தை தெரிஞ்சின்ற ஞானம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை ராஜாவே அப்படி நீங்க சுமேதசு மகர்ஷி ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 44. தயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் த்ரைலோக்யம் சசராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தயே. ஒரு சில புக்கில் தயா விப்ராமியதே விஸ்வம் விஸ்ருஜ்யதே விஸ்வம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா விப்ராமியதே விஸ்வம் விஸ்ருஜ்யதே விஸ்வம் அப்படின்னாக்கா மாயா சக்தியோட பிரபாவத்தால சர்வ சராசரங்களோடு கூடின 3 உலகமும் சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். விப்ராமியதே விஸ்வம் அப்படின்னு சொன்னாக்கா சரவும் அஜரவுமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதும் மகாமாயை பல விதத்துல பிரமிக்க வைக்கிறா அப்படின்னு அர்த்தம். தயா விப்ராமியதே விஸ்வம் ஜகதேதச்சராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா மிருணாம் பவதி முக்தயே. தயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் த்ரைலோக்யம் சசராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தயே.
தயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் அப்படி ஒரு சில புக்கில் இருக்கு அப்படின்னும், தயா விப்ராமியதே விஸ்வம் அப்படின்னு ஒரு சில புக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அர்த்தங்களையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சில புக்கில் இதே மாதிரி அர்த்தங்கள் மாறுபடுறது. அப்படி மாறுபடும் போது அதுக்கான என்னவாக்கும் அதனோட மீனிங் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கும். ரெண்டு புக்கை கம்பேர் பண்ணி இங்க சொல்லப்படுறது. சரவும் அஜரவுமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதும் மகாமாயை பல தரத்துல அட்ராக்ட் பண்றா. அதாக்கும் இங்க தயா விப்ராமியதே விஸ்வம். உபதிரவகரமான ரீதியில அட்ராக்ட் செய்யலை. இந்த பகவதி சந்தோஷமாயிட்டானா பலவிதமான வரத்தையும் தரவளாக்கும். மனுஷாளுக்கு முக்திய கூடியும் கொடுக்கறதுக்கான சக்தி இந்த அம்பாளுக்கு இருக்கு. தயா விப்ராமியதே விஸ்வம் ஜகதேதச்சராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா மிருணாம் பவதி முக்தயே. அதையாக்கு நம்ம பார்த்தோம். இனி தயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் த்ரைலோக்கியம் சச்சராச்சரம். त्रैलोक्यं स चर अचरम स एषा प्रसन्ना वरदा मृणां भवति मुक्तये तया विसृज्यते विश्वं त्रैलोक्यं सचराचरं सैषा प्रसन्ना वरदा मृणां भवति मुक्तये. தயா அந்த மாயாதேவியால விஸ்வம் ச சர அச்சரம் சமஸ்தமான சராச்சரங்களோடு கூடின த்ரைலோக்கியம் மூணு லோகமும் விஸ்ருஜ்யதே விசேஷேன சிருஷ்டிக்கப்படுறது. சா ஏஷா எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்கா இந்த தேவி. பிரசன்னா அந்த தேவி குஷி ஆயிட்டா அப்படின்னாக்கா மிருணா முக்தையே மனுஷாளுக்கு மோட்சத்துக்கு ஆயிட்டு வரதா பவதி வரங்களை கூடியும் கொடுத்துடுவாள் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். மாயாதேவியால சமஸ்தமாயிருக்கிற சலிக்கிறதும் சலிக்காததுமாயிருக்கிற மூணு லோகமும் சிருஷ்டிக்கப்படுறது. எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் காரணமாயிருக்கிற மாயாதேவி கெடுதல் செய்யறவள் கிடையாது. அந்த தேவிக்கு குஷி வந்துடுத்து அப்படின்னாக்கா பிரசன்னையானாக்கா மனுஷாளுக்கு மோட்சத்துக்கான வரத்தையும் தானம் கொடுக்கிறவளாயிட்டு பவிக்கிறா. இந்த பிரபஞ்சத்தை முழுவன் சிருஷ்டிக்கிறா, பிரபஞ்சத்தை முழுவன் காப்பாத்துறா. வரதையாயிருக்கிற தேவி பக்தர்கள் உபாசிச்சு பக்தர்களோட உபாசனை காரணமாயிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு முக்தியையும் கொடுக்கிறா. தேவி பிரசன்னமானாக்கா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். முக்தி அப்படிங்கிறது துர்லபம் கிடையாது, கிடைக்காத விஷயம் கிடையாது, கிடைக்கக்கூடிய விஷயம். அதுக்கு கடின பிரயத்னம் பண்ணணும். ஒரு கலெக்டரோட போஸ்ட்லயோ ஒரு என்ஜினியரோட போஸ்ட்லயோ ஒரு டாக்டரோட போஸ்ட்லயோ இருக்கணும் அப்படின்னாக்கா கடினமா உழைக்கணும். படிப்புல நேரங்காலம் பார்க்காதக்கு உட்காந்து படிப்புலயே கவனமா இருந்தாதான் கலெக்டர் ஆகிறதுக்கெல்லாம் சாதிக்கும். அதே மாதிரி நம்மளோடு இந்த மனச பகவானில டீப்பாயிட்டு நுழைக்கணும். அப்படி செஞ்சானாக்கா எத்தனையோ ஜென்மாந்தரங்களாயிட்டு பகவானை கூப்பிட்டு கடின பிரயத்னம் பண்ணணும். இந்த ஒரு ஜென்மத்திலேயே மோட்சம் ஒன்றும் கிடைக்காது. அப்படி
பகவானில மனசை லயிக்க வச்சானாக்கா முக்தி அப்படிங்கிறது துர்லபம் கிடையாது, கிடைக்காத விஷயம் கிடையாது. மாயாதேவி மோககாரிணி ஆக்கும்னா கொடியும் அந்த தேவிய உபாசிச்சானாக்கா தேவி மோட்சத்தையும் வரமாயிட்டு தருவள் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 45. सा वेद्या परमा मुक्तेर्हेतुभूता सनातनी संसारबन्ध हेतुश्च सैव सर्वेश्वरेश्वरी. सा विद्या परमा मुक्तेः हेतुभूता सनातनी संसार बंध हेतुः च सा एव सर्व ईश्वर ईश्वरी सर्वेश्वरेश्वरी. सा वेद्या परमा मुक्तेर्हेतुभूता सनातनी संसारबन्ध हेतुश्च सैव सर्वेश्वरेश्वरी. இந்த தேவி முக்திக்கு காரணமாயிருக்கிற பிரம்ம வித்யாக்கும் நித்தியாக்கும் சம்சார பந்தத்துக்கு காரணமாயிருக்கிறவளும் இந்த அம்பாள் தான். பிரம்மா தொடங்கின சர்வ ஈஸ்வரர்களும் இந்த அம்பாளை சேவிக்கிறார். சனாதனி நித்தியாயிருக்கிற தேவி, முக்தே ஹே ஹேதுபூதா மோட்சத்துக்கு காரணமாயிருக்கிற தேவி, பரமா வித்யா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கிற வித்யாயிருக்கிற தேவி. சா அந்த மகாமாயை சம்சார பந்த ஹேது சம்சார பந்தத்துக்கு காரணமான அவித்யையும் தேவிதான். சர்வேஸ்வரேஸ்வரி எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரியான சா ஏவா அந்த மகாமாயை தான் அந்த தேவி. நித்தியாயிட்டு மோட்சத்துக்கு காரணபூதையாயிட்டு சர்வசிரஷ்டையாயிட்டு இருக்கிற வித்யை, சம்சார பந்தத்துக்கு காரணமாயிருக்கிற அவித்யை, எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரியாயிருக்கிற அந்த மகாமாயையும் இந்த தேவிதான். பந்த மோட்சங்கள் ரெண்டுக்கும் காரணம் தேவிதான் அப்படின்னு சொல்லப்படுறது. பந்தத்துக்கும் பந்தனத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் தேவிதான். பரம புருஷார்த்தத்தை சாதிப்பிக்கிறதுக்கான பிரம்ம ஞான லட்சணமாக்கும் இதுல சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க வித்யா. பிரம்மா முதலுக்கு இருக்கிற சகல வஸ்துக்களுக்கும் சர்வ ஈஸ்வரியாயிட்டு விளங்குறது தேவியாக்கும். அவித்யா ரூபிணி ஆனதினால பந்த காரணமாயிட்டும் தேவிதான். வித்யா ரூபிணி ஆனதினால மோட்ச காரணையாயிருக்கிறதும் தேவிதான். இந்த ஸ்லோகத்துல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் வித்யை அவித்யை இதுக்கு ரெண்டும் காரணம் தேவிதான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சம்சார பந்தத்தை பிராபிச்சவனுக்கு மோட்சத்துக்கு காரணமாயிருக்கிற தேவி அப்படின்னு சொல்லப்படுறது. உத்தம புருஷார்த்தத்தை சாதிச்சு தரவளாக்கும் இந்த தேவி. அதே மாதிரி எல்லாருக்கும் ஈஸ்வரியாயிட்டு வழங்குறவளாக்கும் இந்த தேவி அப்படின்னு சொல்லப்படுறது.